வருங்கால காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் காவலன் 360 யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள உயிரியல் பாடப்பிரிவில் தாவர உலகம் மற்றும் விலங்குலகம் 2 பாடம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். ஒருவித்திலை தாவரங்களில் டேஸ் வகையான வேர் தொகுப்பு காணப்படுகின்றன. சல்லிவேர் தொகுப்பு. ரெண்டாவது கொஸ்டின், இருவித்திலை தாவரங்களில் டேஸ் வேர் தொகுப்பு காணப்படுகின்றன. ஆன்சர் ஆணிவேர் தொகுப்பு. நம்ம வீடியோஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லிடுங்க. மூணாவது கொஸ்டின், இருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. அவரை, மா, வேம்பு. நாலாவது கொஸ்டின், ஒருவித்திலை தாவரங்களில் டேஸ் வேர் தொகுப்பு காணப்படுகின்றன. சல்லிவேர் தொகுப்பு. அஞ்சாவது கொஸ்டின், ஒருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. நெல், புல், மக்காச்சோளம். ஆறாவது கொஸ்டின், கேரட், பீட்ரூட் போன்ற தாவரங்கள் தங்கள் தயாரித்த உணவை டேஸில் சமைக்கின்றன. வேர்கள். ஏழாவது கொஸ்டின், தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி. கணு. எட்டாவது கொஸ்டின், கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி. ஆன்சர் கணுவிடை பகுதி. ஒன்பதாவது கொஸ்டின், தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு. ஆன்சர் நுனிமொட்டு. பத்தாவது கொஸ்டின், இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு. கோணமொட்டு. 11வது கொஸ்டின், கிளைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை தாங்குபவை. ஆன்சர் தண்டு. வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் டேஸ் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன. தண்டு. 13வது கொஸ்டின், சில தாவரங்கள் உணவை தண்டில் சேமிக்கின்றன. அவை கரும்பு, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு. 14, இலைகள் பசுமை நிறமாக இருக்க காரணம். பச்சையின் நிறமி. 15வது கொஸ்டின், தாவரங்கள் டேஸ் மூலம் உணவை தயாரிக்கின்றன. ஆன்சர் ஒளிச்சேர்க்கை. 16வது கொஸ்டின், உலகிலேயே மிகப்பெரிய இலை கொண்ட தாவரம் எது? விக்டோரியா அமேசானிக்கா. 3 மீட்டர் விட்டம், 45 கிலோ எடை தாங்குபவை. 17வது கொஸ்டின், பூவின் அடிப்படையில் தாவரங்களை டேஸ் வகையாக பிரிக்கலாம். 2 வகையாக. பூக்கும் தாவரம், பூவா தாவரம். பூக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி. 19வது கொஸ்டின், பூவா தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ரிக்ஸியா. 20வது கொஸ்டின், விதைகள் அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்கள் டேஸ் வகையாக பிரிக்கலாம். 2, திறந்த விதை தாவரம், மூடிய விதை தாவரம். 21வது கொஸ்டின், மூடிய விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு மா. 22வது கொஸ்டின், திறந்த விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு சைகஸ். 23வது கொஸ்டின், நன்னீர் வாழிடங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆறுகள், குளங்கள், குட்டைகள், ஏரிகள். 24வது கொஸ்டின், தாமரை இலை நீரில் மிதக்க காரணம். இலை காம்பில் உள்ள காற்று இலைவெளி. 25வது கொஸ்டின், வானிலிருந்து பார்க்கும்போது பூமியானது டேஸ் போன்று தோன்றும். நீல நிற பளிங்கு. 26வது கொஸ்டின், பூமியானது டேஸ் சதவீதம் கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. 70%. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் டேஸ் சதவீதம் கடல்வாழ் தாவரங்கள் நடைபெறுகிறது. 40%. உலகில் மிக நீளமான நதி நைல் நதி, 6650 கிலோமீட்டர். இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதி, 2525 கிலோமீட்டர். உலகில் டேஸ் சதவீதம் நிலவாழ் இடங்கள் உள்ளன. 28%. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான தாவரங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. மாஸ்கள் மற்றும் லிவர்வர்ட்ஸ்கள். உலகிற்கு தேவையான 50% ஆக்சிஜனை அளிக்கக்கூடிய காடுகள் அமேசான் மலைக்காடுகள். பூமியில் 25 சென்டிமீட்டருக்கு குறைவான மழை பெறும் பகுதி பாலைவனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உலக வாழிட நாள் அக்டோபர் முதல் திங்கட்கிழமை. இந்தியாவில் மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம், ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் பகுதி. இனிப்பு பட்டாணியின் அறிவியல் பெயர் லத்திரஸ்.
இனிப்பு பட்டாணியின் சிற்றிலைகள் டேஸாக மாறியுள்ளது. பற்று கம்பிகளாக. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில். காகித பூவின் அறிவியல் பெயர் போகன்வில்லா. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கொஸ்டினும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி படிங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.